நாகரிகத்தின் உயிர் நாடி நதிக்கரைகள்தான். தண்ணீருக்கு அருகில் குடியிருப்புகளை அமைத்து கால்நடைகளை மேய்த்து விவசாயம் செய்த மக்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து நவீனத்துவம் பெற்றனர். ஆனால் ஜீவாதாரமாக இருக்கும் நதிகள் மட்டும் எப்போதும் பிரச்சனைக்குரியவையாகவே மாறி நிற்கின்றன. ஒரு மாநிலம் கொண்டாடும் நதி மற்றொரு மாநிலத்தில் வெறுப்புணர்வோடு பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் அரசியலும் சுயநலமும் தான். அந்த வகையில் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகள், தீர்வு காண அமைக்கப்பட்ட தீர்ப்பாயங்கள், அதனால் கிடைத்த பயன்கள், பாதிப்புகள் என்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மாநிலங்களுக்கு இடையேயான தண்ணீர் தாவா என்பது ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலம் வழியாக பாயும் நதிநீரை பகிர்ந்து கொள்வதில் எழும் பிரச்சனையாகும். இவற்றை தீர்க்க அரசியல் அமைப்பின் 262வது பிரிவான நதிநீர் தாவா சட்டம் உதவி செய்கிறது. நதிநீர் பகிர்வில் தகராறு ஏற்படும் போது நாடாளுமன்றம் சட்டம் இயற்றவும் நீதிமன்றங்களின் தலையீட்டை தடை செய்யவும் அதிகாரம் அளிக்கிறது. மாநிலங்கள் பேசி தீர்வு காண முடியாத போது மத்திய அரசு தனியாக ட்ரிபியூனல் அமைத்து நீரை பகிர்ந்து கொள்ள உத்தரவிடுகிறது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீடு பிரச்சனை என்பது தீர்க்க முடியாத ஒன்றாகவே இருந்து வருகிறது. இயற்கை கை கொடுப்பு, அபரிமிதமான மழை பெய்யும் போது இதற்கு தற்காலிக தீர்வு கிடைக்கிறது. அடுத்த ஆண்டு மழை குறைந்தால் மீண்டும் மோதல் தலை தூக்குகிறது. காவிரி நதிநீர் பிரச்சனை அதில் முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. காவிரி நதிநீர் பிரச்சனை தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே பல தசாப்தங்களாக நீடித்து தீர்க்க முடியாத ஒன்றாக இன்று வரை இருந்து வருகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த ஒப்பந்தங்கள், நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற ஆணைகள் என பல ஆண்டுகளாக இது நீடிக்கிறது. அடிப்படை காரணம் தமிழகத்தை கர்நாடகா வடிகால் நிலம் போன்று பார்ப்பதுதான். தன் வசம் உள்ள 4 அணைகள் நிரம்பினால் உபரி நீரை மட்டும் திறந்துவிட்டு எத்தனை டிஎம்சி கொடுத்தோம் என கணக்கு காட்டுகிறது கர்நாடகம். அவர்கள் தண்ணீர் கொடுக்கும் போதுதான் விவசாயம், இல்லையென்றால் சாகுபடியை மறந்துவிட வேண்டிய நிலையில் தமிழகம் நிற்கிறது. 1990 உருவாக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்றம் 2007 தனது இறுதி தீர்ப்பை வழங்கியது. 2018 உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை மாற்றி அமைத்து கர்நாடகா வழங்க வேண்டிய நீரின் அளவை 177.25 டிஎம்சியாக குறைத்தது. 3 மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பகிர்வை ஒழுங்குபடுத்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் ஒழுங்குமுறை குழுவும் செயல்படுகின்றன. பருவமழை பொய்க்கும் காலங்களில் போதுமான நீரை திறப்பதில் மாநிலங்களுக்கு இடையே சட்ட போராட்டங்கள் நடக்கின்றன. நிலைமை இப்படி இருக்க மேகேதாட்டுவில் அணை கட்டுவதிலும் கர்நாடகம் முனைப்பு காட்டி வருகிறது. அங்கு 170க்கும் அதிகமான டிஎம்சி நீர் தேக்கப்பட்டு விட்டால் தமிழக டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக வேண்டியதுதான். குடிக்கவே தண்ணீர் கிடைக்காத பரிதாப நிலை கூட உருவாகும். எனவேதான் மேகேதாட்டு அணை கட்ட தமிழகம் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறது. இந்த ஆண்டு கர்நாடகம் உரிய நேரத்தில் தண்ணீர் கொடுக்காததால் குறுவை சாகுபடி முடங்கி கிடக்கிறது. இப்போதுதான் வருண பகவான் கருணையால் கர்நாடகாவில் மழை கொட்டி தீர்க்க அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மழை பல நாட்களுக்கு நீடித்தால் மட்டுமே மேட்டூர் அணை நிரம்பி டெல்டா மாவட்டங்கள் செழிப்படைய முடியும். முல்லை பெரியாறு அணை பிரச்சனை அணை அமைந்துள்ள கேரளாவுக்கும் அதனை இயக்கி நீரை பயன்படுத்தும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான பிணக்காக தற்போது வரை இருந்து வருகிறது. அணையின் பாதுகாப்பு, உயர்மட்ட உயர்வு, புதிய அணை கட்டுதல் ஆகியவற்றிற்காக தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையே நீண்ட காலமாக கருத்து வேறுபாடு நீடிக்கிறது. இடுக்கி மாவட்டத்தில் பெரியாறு நதியின் மீது இந்த அணை அமைந்து உள்ளது. இருப்பினும் இதன் பராமரிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு உரிமை தமிழ்நாட்டின் வசம்தான் உள்ளது. 1895ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த அணை மிகவும் பழமையானது. நிலநடுக்க பகுதி என்பதால் அணை உடைந்தால் தனது மாநிலத்தின் பல மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது கேரளாவின் வாதம். பாசன நலனுக்காக நீர் மட்டத்தை 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நீர்மட்டத்தை நிலைநிறுத்தவும் சீரமைப்பு பணிகளை முடிக்கவும் உரிமை கோருகிறது தமிழ்நாடு. பழமையான இந்த அணைக்கு மாற்றாக புதிய அணை ஒன்றை கட்ட வேண்டும், பாதுகாப்பை கருதி நீர்மட்டத்தை குறைக்க வேண்டும் என்று கேரளா தொடர்ந்து வாதாடுகிறது. எனவே முல்லை பெரியாறு பிரச்சனை சட்ட போராட்டங்களுக்கு இடையே நிற்கிறது. இதேபோன்று ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பகிர்வு சிக்கல்தான் கிருஷ்ணா நதி.
தீபகற்ப இந்தியாவின் இரண்டாவது பெரிய நதியாகும். இது மகாராஷ்டிராவில் உருவாகி வட கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் ஆந்திரா வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறது. 4 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண கிருஷ்ணா நீர் தகராறு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு முழுமையாக பரிசீலித்து உத்தரவு பிறப்பித்த தீர்ப்பாயம் கிருஷ்ணா நதியின் மொத்த நீரான 2060 TMC தண்ணீரை 70% நம்பகத்தன்மையின் அடிப்படையில் 3 மாநிலங்களுக்கும் பிரித்துக் கொள்ள உத்தரவிட்டது. அதன்படி மகாராஷ்டிரா 560 TMC, கர்நாடகா 700 TMC, ஒன்றிணைந்த ஆந்திர பிரதேசம் 800 TMC நீரை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. இதோடு பிரச்சனை முடிந்துவிடவில்லை. 2014இல் ஆந்திர பிரதேசத்தில் இருந்து பிரிந்து தெலுங்கானா மாநிலம் உருவாக கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் இப்போது 4 மாநிலங்களுக்கு இடையே நீடிக்கிறது. தெலுங்கானா தங்களுக்கு 577 TMC தண்ணீர் வேண்டும் என்று கேட்க தீர்ப்பாயத்தின் காலம் 2027 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே தெலுங்கு கங்கை திட்டம் என்று அழைக்கப்படும் தமிழகத்திற்கு கிருஷ்ணா நீரும் அடங்கியிருக்கிறது. சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1980இல் செயல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டு நீர் விநியோக திட்டமாகும். ஸ்ரீசைலம் நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 406 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட கால்வாய்களின் வழியாக சென்னைக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கிருஷ்ணா நீரானது சத்தியமூர்த்தி சாகர் என்றும் அழைக்கப்படும் பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்து அடைந்து சென்னைக்கு விநியோகிக்கப்படுகிறது. மொத்தம் 3.7 TMC தண்ணீரானது தெலுங்கு கங்கை திட்டம் மூலம் சென்னைக்கு ஆண்டுதோறும் கிடைக்கிறது. கோதாவரி நதிநீர் பிரச்சனை. நதிநீரை பகிர்ந்து கொள்ளுதல், அணைகள் கட்டுதலில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே 1949இல் கோதாவரி நீர் தகராறு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது. நதியில் கொய்னா பகுதியில் மகாராஷ்டிரா அரசு மேற்கொள்ளும் நீர் திசை திருப்புதல் மற்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. உபரி நீரை சேமிக்க கட்டமைப்பு பற்றாக்குறை, வெள்ள காலத்தில் வெளியேறும் தண்ணீரை முழுமையாக பயன்படுத்த முடியாமை, இது போன்ற சவால்களும் இதில் அடங்கும். சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலமும் கோதாவரி மற்றும் அதன் துணை நதிகளின் நீரை ஒரு குறிப்பிட்ட அளவு வரை சுதந்திரமாக பயன்படுத்திக் கொள்ள தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியது. இருந்தாலும் மாநிலங்களுக்கு இடையே சர்ச்சையானது இன்று வரை நீடிக்கிறது. மழை காலங்களில் கோதாவரி பொங்கி பாய்வதால் 6 மாநிலங்களும் போதுமான அளவு தண்ணீரை பெற பிணக்குகள் தற்காலிகமாக மறக்கப்படுகின்றன. நர்மதா நதிநீர் பிரச்சினை. குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு இடையே தண்ணீர் பிரச்சனை இது. நதிநீர் பகிர்வு, அணைகளின் உயரத்தை அதிகரிப்பது, அதனால் பழங்குடியின மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், காடுகள் அழிப்பு, சுற்றுச்சூழல் மாறுபாடு போன்றவையும் இதில் அடங்கும். நர்மதா நீர் தகராறு தீர்ப்பாயம் 1969இல் அமைக்கப்பட்டு 1979 முதல் தண்ணீரானது பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகிறது. மேதா பட்கர் தலைமையிலான நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் இயக்கம் பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் போராடியது. நீர் பகிர்வு சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்தாலும் மக்களின் மறுவாழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த சில கோரிக்கைகள் மட்டும் நீடிக்கின்றன. இதேபோன்று மகாதாயி நதிநீர் பிரச்சினை, வம்சதாரா நதிநீர் பிரச்சினை போன்றவையும் மாநிலங்களுக்கு இடையே மோதல் போக்காக நீடித்து வருகிறது. ஒரு பக்கம் மத்திய அரசு, இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம், மற்றொரு புறம் தீர்ப்பாயங்கள் இருந்தாலும் மாநிலங்கள் எந்த அளவு மதிக்கின்றன என்பதை பொறுத்தே உத்தரவுகளுக்கு மதிப்பு கிடைக்கிறது. உள்ளூர் அரசியலும் புகுந்து விளையாட ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் நலன் என்ற நோக்கில் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கின்றன என்பதே யதார்த்தமான உண்மை.